ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1802வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய கலியன் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 8ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். இந்த 8ஆம் திருமொழியும் சரி, அடுத்து வரக்கூடிய 9ஆம் திருமொழியும் சரி, திருமாலிருஞ்சோலைமலையை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழிகளாகும். அதிலே முதல் 8வது பாசுரம். சென்ற பாடலில் கழுதையாக வந்த தேனுகனை அழித்ததை கூறினார். இந்த பாடலில் குதிரையாக வந்த அசுரன் கேசியை அழித்ததனை கூறுகிறார். கண்ணனெம்பெருமானுக்கு அவன் அங்கே திருவாய்ப்பாடியிலே இருந்தபோது அவனை அழிப்பதற்காக கம்சன் அனுப்பிய அசுரர்கள் ஏராளம். ஒருவன் கழுதையாக வந்தான், ஒருவன் கன்றாக வந்தான், ஒருவன் சக்கரமாக வந்தான், சகடமாக வந்தான், ஒருவன் விலங்மரமாக வந்தான். அப்படி அந்த வரிசையிலே ஒருவன் குதிரையாக வந்தான். கேசி என்ற பெயருடைய குதிரையாக வந்தான். அந்த கேசியை அழித்த அந்த வரலாற்றை இந்த பாடலில் குறிக்கிறார் திருமங்கையாழ்வார். கேசியை அழித்ததனால்தான் அவன் கேசவனும் ஆனான். கேசவாய நமக என்று அவனை வணங்குகிறோமே. கேசியை அழித்து அந்த பகையை அழித்தவன் என்னுடைய பகையும் அழிப்பான், எம் சம்சாரத்திலே சம்சார பகையும் தீர்ப்பான் என்று கேசவனை நாம் வணங்குகிறோம். முதல் நாமமே கேசவாய நமக, கேசவாய நமக, கோவிந்தாய நமக என்று ஆரம்பிக்கும் அவனுடைய நாமாவளி. பாசுரத்தை பார்க்கலாம். புதம் மிகு விசும்பில் புணரி சென்றனவ, புதம் மிகு விசும்பில் புணரி சென்றனவ, பொறுகடல் அரவணை துயின்று, பதம் மிகு பரியின் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர்தம் கோயில். புதம் மிகு விசும்பில் புணரி சென்றனவ, பொறுகடல் அரவணை துயின்று. இது எம்பெருமான் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த வரலாற்றை சொல்கிறார். புதம் மிகு விசும்பில் புணரி சென்றனவ, பொறுகடல் அரவணை துயின்று, பதம் மிகு பரியின் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர். இது கேசியாக வந்த குதிரை. பரி என்றால் குதிரை. அந்த குதிரை வடிவே வந்த அசுரனை அழித்த முகில் வண்ணர்தம் கோயில். அது எது? கதம் மிகு சினத்த கடதட கயிற்றின், கதம் மிகு சினத்த கடத்தட களிற்றின் கவுள்வழி களிவண்டு வருக, மதம் மிகு சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே. பின்னிரண்டு அடிகளிலே மாலிருஞ்சோலையினுடைய சிறப்பு, அந்த இயற்கை வளம், அவற்றை சொல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த யானைகள், அந்த யானைகளை பற்றி சொல்லி, அந்த யானைகள் நிறைந்திருந்தாலே அந்த இடம் செழிப்பு வாய்ந்ததல்லவா? அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை, அங்கே இருக்கக்கூடியவன் கண்ணன் எம்பெருமான், அவனை வணங்குவோம் வா என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். புதம் மிகு விசும்பில் புணரி சென்றானவ மடநெஞ்சே. புதம் மிகு விசும்பில், மேகங்கள் பரவிய ஆகாயத்தில், புதம் என்றால் மேகம், மேகங்கள் நிறைந்த ஆகாயத்திலே புதம் மிகு விசும்பில் புணரி சென்றனவ, அலைகள் ஓங்கி தொடும்படியாக, அந்த ஆகாயத்திற்கு சென்று தொடும்படியாக அலைகள் ஓங்கி வருகின்றன. எங்கே? பொறுகடல் அரவணை துயின்று. அந்த அலைகள் மோதும் பார்க்கடலிலே, இந்த பார்க்கடலின் அலைகள் மேகத்தை தொடும் அளவிற்கு ஆகாயத்திற்கு விளங்குகின்றன. அப்படிப்பட்ட பார்க்கடலில் அரவணை துயின்று, அந்த அரவணையிலே அனந்தாழ்வான் எனும் அணையிலே படுத்துறங்கி, பதமிகு பரியின் மிகு சினம் தவிர்த்த, அடியிடுதல் மிகுந்த குதிரையின் மிக்க சினத்தை போக்கினவ. அடிமேல் அடி வைத்து குதிரை அழகாக நடந்து வரும் அல்லவா வையாளி, அது போன்ற அந்த குதிரை, அது மிக சினத்துடன் வருகிறது. அந்த கேசி என்ற அந்த
குதிரை இவனை அழிப்பதற்காக கம்சனின் ஆணையினாலே வருகிறது, கோபத்துடன் வருகிறது. அந்த பரியினின் மிகு சினம் தவிர்த்த, அந்த கோபத்தை அழித்து அவனை போக்கினவன் அவன் உள்ள இடம் பனிமுகில் வண்ணர்தம் கோயில். குளிர்ந்த மேகம் போன்ற வடிவையுடைய எம்பெருமானுக்கு இருப்பிடமாகிய எது? கதம் மிகு சினத்த கடதட களிற்றின் கவுள்வழி களிவண்டு பருக மதம் மிகு சாரல். செருக்கு மிகுந்த சினத்தை உடைய கதம் மிகு சினத்த கடதட களிற்றின் மதம் பிடித்த யானை, பெரிய யானை கன்னத்தின் வழியாக மதநீர் பெருகுகிறது. அந்த மதநீரை வண்டுகள் வந்து குடிக்கின்றன, பருகுகின்றன. அப்படியும் அந்த மதநீர் ஒழியாது பாய்ந்து வெள்ளமிடும் சுற்றுப்புறங்களை உடைய மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. கதமிகு சினத்த கடத்தட களிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக, அப்படி பருகினாலும் கூட அந்த மதம் மிகு சாரல், அந்த மதநீர் ஓடி பாய்ந்து வெள்ளமிடும் சுற்றுப்புறங்களை உடைய மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே என்று அழைக்கிறார். புதம் மிகு விசும்பில், புதம் என்றால் மேகம் என்று பார்த்தோம் அல்லவா? புதம் மிகு விசும்பில் புணரி சென்ற அணவ பொறுகடல் அரவணை துயின்று பதம் மிகு பரியின் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர்தம் கோயில். அதாவது அந்த பார்க்கடலிலே அரவணையிலே துயின்றவன் எம்பெருமான், அதை விட்டு பின் கண்ணன் எம்பெருமானாக எளிமையின் சிகரமாக வந்து ஆய்ப்பாடியிலே மக்களோடு மக்களாக ஆய்ச்சியரோடு ஆயர்களோடு அவன் வந்து இறங்கினான் அல்லவா, அவதாரம் செய்திருந்தான் அல்லவா. அப்படிப்பட்டவன் அங்கே அப்படி எளிமையின் சிகரமாக வந்திருந்த போது அவனை அழிக்க வந்த குதிரை வடிவில் வந்த பரி, அதனுடைய சினத்தை அழிப்பதற்கு அந்த பரியை அழித்தவன், அப்படிப்பட்டவன் எண்ணி அந்த பனிமுகில் அவன் குளிர்ந்த மேகம் போன்ற வண்ணன், அவனுடைய கோவில் அது எங்கே இருக்கிறது? மாலிரும் சோலையில் இருக்கிறது. அந்த மாலிரும் சோலை எப்படி இருக்கிறது? கதமிகு சினத்த கடத்தட களிற்றின் கவுள் வழி களிவண்டு வருக மதம் மிகு சாரல் நிறைந்த மாலிருஞ்சோலை, அதை வணங்குவோம் வா, வணங்குதும் வா மடநெஞ்சே என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. மடநெஞ்சே, மேகங்கள் பரவிய ஆகாயத்திலே அலைகள் ஓங்கி தொடும்படியாக அலைகள் மோதும் பார்க்கடலிலே அரவணையிலே படுத்துறங்கி அதை விட்டு திருவாய்ப்பாடியிலே வந்து பிறந்தருளி கேசி என்னும் குதிரை வடிவான அசுரருடைய மிக்க சீற்றத்தை போக்கியவரும் குளிர்ந்த மேகம் போன்ற வடிவையுடைய எம்பெருமானுக்கு இருப்பிடமாகிய செருக்கு மிகுந்த கோபத்தை உடைய மதம் பிடித்த பெரிய ஆண் யானையின் கன்னங்கள் வழியாக ஒழுகிய மதநீரை வண்டுகள் பருகவும் அது ஒழியாது மதநீர் பாய்ந்து வெள்ளமிடும் சுற்றுப்புறங்களை உடைய மாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தின் 2ஆம் அடியிலே கிருஷ்ணாவதார லீலை அனுபவிக்க வேண்டி அந்த அவதாரத்திற்கு முந்தின நிலையான திருப்பார்கடலிலே சயன திருக்கோலத்தை அனுபவிக்கிறார். முதல் அடியிலே திருப்பார்கடலின் அலைகள் ஆகாயத்தளவும் கிளர்ந்து கொந்தளிக்கின்றனவாம். அப்படிப்பட்ட அலைகள் தொடைகுத்த உறங்கி அருளி, அந்த அலைகள் ஆகாயத்தளவு மேகம் பறந்திருக்கின்ற ஆகாயத்தளவும் பறந்து அப்படியே கொந்தளித்து கொண்டிருக்கின்றன. அந்த பார்க்கடலிலே அரவணையிலே திரு அனந்தாழ்வான் என்னும் பஞ்சுமெத்தையை போல அந்த பாம்பனையிலே படுத்திருக்கிறான். அலைகள் மேலே வரைக்கும் செல்லும் பொழுது இவனுடைய மேலும் விழும் அல்லவா, இவன் தொடையிலே அந்த அலைகள் அப்படியே அந்த துளிகள் படுகின்றன. சுகமாக இருக்கிறது எம்பெருமானுக்கு. அப்படி உறங்கி அருளியவன் அதை விட்டு பார்க்கடலை விட்டு அங்கிருந்து திருவாய்ப்பாடி வந்து அவதாரம் செய்த லீலைகளில் ஒன்று பதமிகு பரியின் மிகு சினம் தவிர்த்தது. கேசி என்ற குதிரையின் சினம் தவிர்த்தது. அந்த வரலாறு என்ன? ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட கேசி என்னும் ஒரு அசுரன் குதிரையின் உருவத்தோடு ஆயர்கள் அஞ்சி நடுங்கும்படியாக கனைத்து துரத்தி கொண்டு தன் மேல் பாய்ந்து வர தன் திருக்கையை நன்றாக பெருக்கி நீட்டி
அதன் வாயில் கொடுத்து தாக்கி பற்களை உதிர்த்து உதட்டை பிளந்து அதன் உடம்பினையும் இருபிளவாக வகிர்ந்து தள்ளி இப்படிப்பட்ட விரோதிகளை அழிப்பதே காரணமாக திருமேனி புகழ் பெற்றிருக்கும் பெருமான் அவன் உறையுமிடமான திருமாலிருஞ்சோலையை தொழுவோம் வா எழு நெஞ்சமே என்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை இந்த பாசுரத்திற்கானது, அதனை பார்க்கலாம். புதம் மிகு விசும்பில் புணரி சென்றனவ பொறுகடல் அரவணை துயின்று பதம் மிகு பரியின் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர்தம் கோயில். அம்புதம் என்பது புதம் என முதல் குறைந்த விகாரம். புதம் அவை மேகம் என்று பொருள். மேகங்கள் நெருங்கிய வானத்தை ஒன்றோடொன்று நெருங்கிய அலைகள் தொடும்படியாக அவை தமக்குள் மோதிக்கொள்ளும் திருப்பார் கடலிலே திரு அனந்தாழ்வான் மேலே கண் வளர்ந்தருளி அங்கிருந்தும் நீங்கி வந்து கண்ணனாக அவதரித்து பதட்டத்தாலே அடிமேல் அடியாக நடந்து வந்த குதிரையினுடைய கேசி என்பவன் குதிரை வடிவிலே வந்த அசுரன். அந்த கேசி என்ற அசுரன், குதிரை வடிவே வந்த அசுரனுடைய மிகுந்த கோபத்தை போக்குவது என்பன அதை அழித்ததினாலே அதனுடைய கோபம் போயிற்று. அப்படி அந்த கேசியை அழித்த களைப்பினை தவிர்க்கும் வடிவினையுடைய ஒருவன் அந்த எம்பெருமானை பார்த்தாலே நம்முடைய களைப்பெல்லாம் போய்விடும். அவ்வளவு ஒரு குளிர்ந்த எம்பெருமான் இறைவன், மேகம் போன்றவன். மேகத்தை பார்த்தாலே நமக்கு களைப்போகும் அல்லவா, தாகம் தீரும் அல்லவா. அப்படிப்பட்ட களைப்பினை தவிர்க்கும் வடிவினையுடைய எம்பெருமான் விரும்பி நிலையாக எழுந்தருளியிருக்கும் திருத்தலம் அது எது? கதமிகு சினத்த கடத்தட களிற்றின் கவுள்வழி களிவண்டு பருக மதம் மிகு சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. மிக்க கோபத்தையும் அதற்கு காரணமான உள்ளத்து பகைமையும் உடைய மதம் மிக்க பெரிய வடிவுடைய யானையின் கன்னங்களின் வழியே ஒழுகிய மதநீரை வண்டுகள் பருகுகின்றன. அப்படி பருக ஒரு கடல் இருக்கிறது. கடல் ஒரு மூலையிலிருந்து ஒரு கொசு தண்ணீரை குடிக்கிறது என்றால் அது கடல் அழிந்து விடுமா? கடல் காலியாகி விடுமா? வற்றி விடுமா? அதைத்தான் சொல்லுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. கொதுகு ஒரு மூலையிலிருந்து தன்னை அழித்தது என்று கடல் வற்றாததல்லவா என்று வியாக்கியான சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய உரையின் வாசகம். கொதுகு என்றால் ஒரு கொசு என்று பொருள். கொசு ஒரு மூலையிலிருந்து தண்ணீரை குடித்து தன்னை அழித்தது என்று கடல் வற்றி போகாதல்லவா. அப்படி வண்டுகள் குடிப்பதனாலே வற்றாமல் மதம் பாய்ந்து வெள்ளம் விட்டது, அந்த மதநீர் பாய்ந்து வெள்ளமிட்டது. அப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை உடைய திருமாலிருஞ்சோலை திருத்தலத்தை வணங்குவோம். அதற்கு என்னுடன் நீ வருவாயாக என்று அழைக்கிறார் தன்னுடைய மனத்தை. அதன் மூலம் நம்மையும் அழைக்கிறார். மடநெஞ்சே என்று நம்மை அழைப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். புதம் மிகு விசும்பில் புணரி சென்றனவ பொறுகடல் அரவணை துயின்று பதம் மிகு வரியின் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர்தம் கோயில். கதமிகு சினத்த கடத்தட களிற்றின் கவுள்வழி களிவண்டு வருக மதம் மிகு சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அவர் இல்லை என்றால் நமக்கு இந்த விளக்கங்களும் உரைகளும் கிடைத்திருக்காதல்லவா. அதனால்தான் அவரை ஒவ்வொரு முறையும் வணங்கி மகிழ்கிறோம். அப்படிப்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.